இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் யூடியூப் சேனல். நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணது. நோட்டிஃபிகேஷன் போடலை, பரவாயில்ல, நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வர நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா. அண்ட் யூனிட் 1 வந்து எதெல்லாம் வந்து படிக்கணும், யூனிட் 1ல் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எது மட்டும் படித்தா போதும். இப்போ நம்ம வந்து எதையும் ஐடியா பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம். சில பேர் என்ன செய்கிறோம்னா, நம்ம வந்து அந்த ஒரு சிலபஸே பார்க்குறதே கிடையாது. சிலபஸை பார்க்காம ஏதாவது ஒரு ஆறுமுகம் புக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு புக்கோ வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அதில் உள்ளதை படிக்கிறோம். அதுதான் வந்து நம்ம பாஸ் ஆகாம போகிறதுக்கு ரீசன் என்னன்னா அதுதான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் வந்து நம்ம வின் பண்ண முடியும். காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே படிக்கிறது முடியாது, யாராலையும் படித்து ஞாபகமும் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து படிக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கு, எதெல்லாம் படித்தா போதும், எதெல்லாம் ஒமிட் பண்ணணும். முதல்ல நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸை எடுத்தோம் அப்படின்னா, ஒரு யூனிட்டை எடுத்தோம் அப்படின்னா அதில் எது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அதை மட்டும் படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செலக்டடாக உள்ள சில டாபிக்ல இருந்து மட்டும்தான் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வரும், மாற்றி மாற்றி. சம்டைம்ஸ் அதே கொஸ்டினே திரும்ப திரும்ப கொஸ்டின் மட்டும் மாறும் தவிர ஆன்சர் சேம் ஆன்சராக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணதை நம்ம வந்து ஆன்சரை மாற்றி விட்டுறோம். அது வந்து நம்ம செய்கிற மேஜரான மிஸ்டேக்கு. ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒரே ஆன்சர் தான் வருது, ஆனால் கொஸ்டினை மட்டும் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை காரிலேட் பண்ணி நம்ம வந்து படிக்க கற்றுக்கணும். அப்போ ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஒரு டாப்பிக்கை செலக்டடாக எடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அப்படி படித்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அந்த ப்ரெஷர்ல நம்ம வந்து படிக்க முடியாது. ஸோ ஒருவேளை நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ஒரு 3 month கேப் கொடுப்பாங்கன்னா அதுக்குள்ள நம்ம வந்து படிக்கணும். ஹோலா இப்போ வந்து 12 யூனிட்டா மாறிடுச்சு, முன்னாடி 10 இருந்துச்சு, இப்போ நியூ சிலபஸ்ல வந்து 12 யூனிட் வச்சிருக்காங்க. அவ்வளவையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம செலக்டடா தான் படிச்சாகிற சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி பண்ணலாம், இப்போ வந்து நான் யூனிட் 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸை வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன். சிலபஸ்ல எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த எதெல்லாம் சொன்னமோ அதை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். அது படிக்கிறதுக்கு முன்னாடி இது வருமா இது வராதா அந்த யோசனை வந்து நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு டாபிக்கை நம்பி படிக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடி இப்போ ஜாபுக்கு போனவங்க எல்லாரும் அந்த மாதிரி டவுட் படலை. நம்ம எந்த ஒரு வேலையும் வந்து சந்தேகத்தோட செய்யும் போது கண்டிப்பா அது என்னவா இருக்கும்னா நம்மளுக்கு வந்து ஃபெயிலியரா தான் முடியும். அது நெகட்டிவா சொல்றேன்னு வேண்டாம், நம்ம நம்பி படிக்கணும் கண்டிப்பா. அப்படி படிச்சவங்க தான் இப்ப ஜாப்ல இருக்கவங்க. ஸோ நம்ம வந்து இப்ப மேடம் வந்து சொல்றாங்க என்ன செலக்டடா படிக்கணும்னு, அப்படி படிச்சா வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியுமா, அப்படி அந்த மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும் நம்ம மனசுல இருந்து. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செலக்டடா சில டாபிக்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வருது. அப்ப அதை செலக்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து செலக்டடாக வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போகும்போது நம்ம காரிலேட் பண்ணி அதோட மற்றது விட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காரிலேட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி வந்து படிக்கிறது மெயின். அதுக்கப்புறம் புக்ஸ் அண்டு எதை படிக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரியணும் சொல்லிட்டேன். எந்த புக்கு யூஸ் பண்ணணும், புக்கு அங்கங்க போய் நம்ம வந்து இதுதான் புக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா என்ன செய்ய முடியாது. அப்படின்னு கடைக்கு போனோம், ஒரு 1000 ரூபா 2000 செலவு பண்ணோம், புக்கு வாங்கிட்டு எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு நான் இதை படிச்சுக்கிறேன், அப்படி முடியாது. பிஜி லெவல்ல கண்டிப்பா அப்படி, பிஜின்னு கிடையாது, நம்ம எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இதுதான் புக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம அங்கங்க வந்து இதுல ஒண்ணு இருக்கும், அதுல ஒண்ணு இருக்கும், இன்னொரு ஆத்தரோட புக்ல ஒண்ணு இருக்கும், இன்னொரு ஆத்தரோட புக்ல வந்து இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எடுத்துதான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ அது இம்பாசிபிள். நம்ம வந்து ஒண்ணா புக்கு யாரோடது எங்க இருக்கு, எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஆத்தரோட புக்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே அதுக்கே வந்து நம்மளுக்கு பல நாள் எடுக்கும்.
ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சில மெட்டீரியலை ரெடி பண்ணி நான் வந்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு தரேன். அது வந்து நான் போர்டில் நடத்துகிறேனா இல்லை வந்து நான் ஒரு நோட்டில் நடத்துகிறேனா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யுங்கன்னா அதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை டைப்பிங் பண்ணி அதை நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி செஞ்சுக்கோங்க. அப்பப்போ போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னா போட்டு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுங்க, அப்படியே பாஸ் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுங்க. அது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எழுதும்போது நம்மளுக்கு மெமரி ஆகும். ரெகுலராக வந்து அது கேட்கணும், அதுக்கு ரிலேட்டடாக பார்க்கணும். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக அது 10 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ 30 கொஸ்டினோ அதை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக. அப்போதான் அந்த கண்டினியூஷன் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கிடைக்கும். நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, நான் எப்படி நடத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்களும் வந்து ஆன்சர் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பாக வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டும் கொடுப்பேன். அதை வந்து ஆன்சரை பார்க்காம நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ரைட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து யூனிட் 1 அதில் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் தாவரவியல் அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட்ல. இதுல இனங்கள் மற்றும் படிநிலை, டாக்ஸாவின் கருத்துக்கள், உயிரியல் பேரிடல், சமச்சீர் மற்றும் மெட்டாமெரிசம் அமைப்பு. இதுல பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமி ஓரியன்டா, வகைப்பாடு ஓரியன்டா வந்து இருக்கு. அப்ப நம்ம மெயினா படிக்க வகைப்பாடு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா காரல் லின்னேயஸ் இல்லாம வகைப்பாடு கிடையாது. ஸோ அவருக்கு ரிலேட்டடா படிக்கணும். அவர் என்ன புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அண்டு வேற யாரெல்லாம் வந்து அந்த டாக்ஸானமிக்கெல்லாம் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஈருலக வகைப்பாடு, மூவுலக வகைப்பாடு, 5 வகைப்பாடு, 6 வகைப்பாடு, இப்படி நிறைய இருக்கு வகைப்பாடு. ஸோ அதை வந்து நம்ம வந்து படிக்கணும். அண்டு சமச்சீர் அண்டு மெட்டாமெரிசம் அமைப்பு. சமச்சீர் மெட்டாமெரிசம் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது நம்ம வந்து 11th புக்கை பார்த்தாலே தெரியும். அதுலயே வந்து பேசிக் இருக்கு கண்டிப்பா. அதனால இதுக்காக நீங்க வேற எந்த புக்கையும் தேட தேவை கிடையாது. சமச்சீர் மற்றும் மெட்டாமெரிசம் வந்து 11th புக்ல போதுமான அளவுக்கு நோட்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கலாம். அது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசோவாவோட கட்டமைப்பு மற்றும் வாழ்க்கை வரலாறு. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா எண்டமிபா ஹிஸ்டாலிடிகா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் அண்டு ட்ரிபனோசோமா கேம்பியன்சி, லீஷ்மேனியா டோனோவானி. இது எல்லாத்துலயும் வந்து அடிக்கடி இதுல வந்து ரொம்ப ரேரா கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா லீஷ்மேனியா டோனோவானில ரொம்ப ரேரா கொஸ்டின் வருது. ஆனாலும் மற்ற 3 எடுத்தீங்கன்னா எண்டமிபா ஹிஸ்டாலிடிகா அண்ட் பிளாஸ்மோடியம் அண்ட் ட்ரிபனோசோமாவில் வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. நம்மளோட ஜுவாலஜி இல்லாம வேற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கூட பார்த்தோம்னா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வருது. அதுலயும் மெயினா என்னன்னா காசஸ், என்ன நோயை வந்து அது பரப்புது, எந்த நிலையில வந்து அது பரப்புது, இதைதான் மெயினா வந்து கேட்கறாங்க. அதுக்கு வேற வேற பேர் இருக்கும், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா போதும். மற்றபடி ரொம்ப டீட்டெயிலா எல்லாம் படிக்க தேவையில்லை. என்ன டிசீஸ், அது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுது, அண்டு அது வந்து அதோட அந்த இது வெக்டார்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து ஓரளவு பார்த்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போரிஃபெராவோட அந்த கேனல் சிஸ்டம்னு சொல்லுவோம், கால்வாய் மண்டலம்னு சொல்லிட்டு, அது வந்து பார்க்கணும். அது 11th புக்ல இருக்கு. அண்டு சீலன்ட்ரேட்டா பாலிமார்பிசம், மெட்டாஜெனிசிஸ். இதுல வந்து சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லும் போது வந்து பாலிமார்பிசம் தான் ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர். அண்ட் மெட்டாஜெனிசிஸ் இது அது என்னங்கிறத வந்து ரொம்ப ஈஸி அதெல்லாம். ஓகேவா? அதை வந்து நடத்தினா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அண்ட் போரிஃபெரா அப்படிங்கிறது வந்து கால்வாய் மண்டலம். இதை கூட ஒரு கொஸ்டினா கேட்க முடியும். கால்வாய் மண்டலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அமைப்பு வந்து எந்த ஒரு ஆர்கானிசத்துல வந்து காணப்படும், எந்த பைலத்துல காணப்படும் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ டைட்டிலையும் நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா கால்வாய் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை போய் நம்ம சீலன்ட்ரேட்டான்னு எடுத்தோம்னா தப்பா போயிடும். ஸோ போரிஃபெரா அப்படி இதுலயே வந்து இந்த சிலபஸ் நம்ம படிக்கும்போது நிறைய ஒன்வேர்ட்ஸ், இதுலயே ஒரு 10 ஒன்வேர்டு வந்து கிளிக் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு ஒட்டுண்ணிகளோட கட்டமைப்பு வாழ்க்கை, அஸ்காரிஸ் லூம்பிரிகைடஸ். இது கொஸ்டின் இல்லாம எந்த ஒரு எக்ஸாமும் வந்ததே கிடையாது. அஸ்காரிஸ் லூம்பிரிகைடஸ்ல வந்து கொஸ்டின் வராம எந்த எக்ஸாமும் நான் பார்த்த வரை கிடையாது. அதுலயும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன கேட்பாங்கன்னா என்ன லார்வா, அதேதான் திரும்ப திரும்ப கேட்கறது. பார்த்தோம்னா என்ன லார்வா, என்ன டிசீஸை கிராஸ் பண்ணுது, இது 2 தான் அடிக்கடி வரும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்டீரியரா வந்தது இல்லை. மேபி இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறதுனால வேணா கொஸ்டின்ஸ் வந்து டஃபா வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இந்த லார்வா வடிவங்கள் இதெல்லாம் கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பார்த்துக்கலாம். மீன்களோட பொதுவான தன்மைகள், வகைப்பாடு, துணை சுவாச உறுப்பு, எலும்பு மீன், தழுவல்.
இது வந்து இப்போ வந்து புதுசா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஃபிஷ். அப்ப புதுசா ஆட் பண்ணதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஒரு 70% இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஓல்டு சிலபஸ்க்கு அப்படின்னா, நியூ சிலபஸ்க்கு கண்டிப்பா வந்து நம்ம வந்து 100% வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்படி பார்த்தா இந்த ஃபிஷ்ல வந்து மெயினா வந்து அதோட ஜெனரல் கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதோட அந்த கிளாசிபிகேஷன் வகைப்பாடு அண்ட் மெயினா இதுல படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணை சுவாச உறுப்புகள் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். அதனால வந்து இதுல நம்ம இந்த ஃபிஷ் அப்படின்னு எடுத்தோம், மீன் எடுத்தோம்னா துணை சுவாச உறுப்புகளை வந்து நல்லா எலாபரேட்டா படிச்சுக்கணும். ஆம்பிபியா இருவாழ்விகள்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதுல வந்து நம்ம வந்து என்ன தோற்றம், பரிணாமம், தழுவல், இதுல வந்து மெயினா நம்மளுக்கு கொஸ்டின் எதுல இருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா தோற்றம் நார்மல் தான், எல்லாத்துலயும் உள்ளதான். ஆனா பரிணாமம், எவல்யூஷன் அண்ட் அடாப்டிவ் ரேடியேஷன், தழுவல் கதிர்வீச்சு, இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப ஆம்பிபியானா பரிணாமம் கண்டிப்பா எதுல இருந்து அது வந்துச்சு, அந்த அடாப்டிவ் ரேடியேஷன் என்னென்னவா அது வந்து எப்படி வந்து கன்வர்ஜென்ட், அந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவோம்ல, அது எப்படி நடக்குது அதுல, அதை வந்து பாத்துக்கணும். அந்த ஊர்வன ஒற்றுல பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா பரிணாமம் இதுல மெயினா மண்டை ஓடு, அங்க நீங்க நல்லா பார்த்தா தோற்றம் பரிணாமம் வந்து ஆம்பிபியாவுல இருக்கு, இங்க ரெப்டைல்லயே இருக்கு. ஆனா அங்க ஸ்பெஷலா என்ன இருக்கு ஆம்பிபியாவுல பாத்தீங்கன்னா தழுவல் கதிர்வீச்சு வந்து இம்பார்ட்டன்டா போட்டிருக்கு. ஏன்னா மத்த ரெண்டு எல்லாத்துலயும் வருது தோற்றம் பரிணாமம், அங்க ஆம்பிபியானா தழுவல் கதிர்வீச்சு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஊர்வன ஒற்றுல பார்க்கும்போது வந்து மண்டை ஓடு அப்படின்னு ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு டைட்டில் போட்டிருக்கு பாருங்க, மண்டை ஓடு மற்றும் அதன் முக்கியத்துவம். அப்போ வந்து நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு செலக்டடா எடுத்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணோம்னா கண்டிப்பா இங்க மண்டை ஓட்டுல கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஊர்வன ஒற்றுல வந்து ஸ்கல்லு தான் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கொஸ்டின் வந்து வந்துச்சு அப்படின்னா தோற்றம் பரிணாமம் எல்லாத்துலயும் இருக்கும். ஏன்னா ஊர்வனம் வந்து எதுல இருந்து வந்துச்சுன்னா ஆம்பிபியான்னு சொல்லிட்டு போயிருவோம், ஆம்பிபியா எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்ஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதோட ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்னு பார்த்தோம்னா இங்க மண்டை, அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து தழுவல் கதிர்வீச்சு. அப்ப அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷ பாம்புகளோட வகைப்பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்ன டாபிக், ஆனா கண்டிப்பா கொஸ்டின் வரக்கூடிய டாபிக். ஏன்னா யூஜிடிஆர்பில கொஸ்டின்ஸ் இதுல இருந்து 2-3 கொஸ்டின் வந்திருக்கு. வெறும் ஒரு 2 பேஜ் இருக்கிறது, ஆனா கொஸ்டின் வந்து 2-3 கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம மேஜரா ஒவ்வொரு பாம்புக்கு என்னென்ன வித்தியாசம், எது பாய்சனஸ் எது நான் பாய்சனஸ், எது வந்து டாக்ஸிக், அதுல வந்து எது வந்து ஹீமோடாக்சிக், அது நரம்பை பாதிக்கும், எது வந்து பிளட்டை பாதிக்கும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவு போதும். நெக்ஸ்ட் பறவைகளின் தோற்றம் மற்றும் பரிணாமம். பறவைகளோட தோற்றம் பரிணாமம் எல்லாத்துலயும் வருது, சோ அதை வந்து நம்ம லைட்டா ஓரளவு பார்த்தா போதும். அண்ட் தழுவல்களின் தோற்றம் அண்ட் பறக்க முடியாத பறவைகள், இங்க வந்து நம்ம வித்தியாசமா எதை பார்க்க முடியுது அப்படின்னா தழுவல்கள் தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லுவோம். சோ அதை வந்து பார்க்கணும். அண்டு அதோட மாடிஃபிகேஷன், எப்படி மாடிஃபிகேஷன், பறவைனால கண்டிப்பா அது வித்தியாசமான ஒரு பிராணி, மத்த எல்லாம் ஒண்ணு, ஆனா நம்மளும் ரெப்டைல்ல இருந்து டெரிவேட் ஆன அந்த மேமல்ஸும் பேர்ட்ஸும் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்ப அதோட மாடிஃபிகேஷன் கண்டிப்பா நம்ம பார்த்தாகணும். அண்டு பறக்க முடியாத பறவைகள், ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் ஒரு 4-5 தான் இருக்கும் மொத்தத்துக்கே. அந்த கிவி, கேசவாரி, எமு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரியா, இதெல்லாம் அதுல உள்ளது. அந்த ஆஸ்ட்ரிச், இதெல்லாம் இதை வந்து கேரக்டர்ஸ் என்னென்ன, எங்க லீவ் பண்ணுது, அது வந்து எந்த, அதுதான் அதோட எக் வெயிட், இந்த மாதிரி வரும். அதை மட்டும் பார்த்தாலே போதும். அதெல்லாம் கொஞ்சம் மக்கப் பண்ற மாதிரி இருக்காது, நம்மளுக்கு லைட்டா படிச்சாலே புரியுற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸை பொறுத்தவரை ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பாலூட்டிகளின் தோற்றம் மேமல்ஸ்ல பார்க்கும்போது புரோட்டோதிரியா, மெட்டாதிரியா, யூதிரியன் பாலூட்டிகள், இது மெயினா ரொம்ப ஈஸி. புரோட்டோதிரியா அப்படின்னா வந்து எக்ல முட்டையை இடுறதுன்னு சொல்லுவோம். மெட்டாதிரியா பிளாசன்டல் மேமல்ஸ், யூதிரியன் இந்த மார்சுபியல்ஸ் இது மாதிரி சொல்றோம் இல்லையா, அது. அப்ப மெயினா என்ன இதுவரை கேட்ட எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தோம்னா இப்ப யூதிரியன் பாலூட்டி அந்த மெட்டாதிரியா புரோட்டோதிரியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எங்க லீவ் பண்ணுது. இப்போ வந்து பவுச்சுடு மேமல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் கங்காருன்னு சொன்னாலே என்னது, கங்காரோட அந்த ஆஸ்திரேலியானாலே கங்காரோட நகரம் எதுனாலே ஆஸ்திரேலியான்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்டட் இது கண்டினியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து ரெஸ்ட்ரிக்டடான கான்டினென்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சாலே ஓரளவு போதும். கண்டிப்பா கொஸ்டின் ரிலேட்டடா அப்படிதான் வரும். புரோட்டோதிரியா, மெட்டாதிரியா, யூதிரியா வந்து எங்கெங்க லீவ் பண்ணுது, எக்ஸாம்பிள்ஸ், அது வந்து எக்லேயிங்கா இல்ல பவுச்சுடா இல்ல பிளாசன்டல் மேமலா அப்படிங்கறத வந்து பார்த்தா போதும். அண்ட் அதோட தழுவல்கள். நெக்ஸ்ட் வந்து அதோட அமைப்பு செயல்பாடு,
அதுல வந்து சுரப்பி, செதில்கள், இறகுகள், முடிகள் இதுல எல்லாம் என்ன வந்து இருக்கு. பிகாஸ் இந்த இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த யூரோஃபைசியல் கிளாண்டு இதெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் செதில்கள், சுரப்பிகள் வந்து எக்ஸஸா ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா இதெல்லாம். அப்ப பிராக்கெட்ல இது வந்து நோட் பண்ணிருக்கு, சுரப்பிகள், செதில்கள், இறகுகள், முடிகள். அப்ப கண்டிப்பா நம்ம அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். மற்றதை தாண்டிலும் இப்போ பரிணாமம், தோற்றம், பழமையான பாலூட்டி இதெல்லாம் தாண்டி கூட நம்ம வந்து சுரப்பிகள், செதில்கள், இறகுகள், முடிகள் இதனாலையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட் தாடை, இடைநீக்கம், கச்சைகள் மற்றும் கை கால்கள், மூளை, இதயம், சிறுநீர் பிறப்புறுப்பு உறுப்புகளின் ஒப்பீட்டாய்வு, கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ். இது கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் இப்போ வந்து இது வந்து ஃபிஷஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். வாட்டர்ல இருக்கிறதுல இருந்து ஃபிஷஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ்ல வந்து ஒன்னையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுல எப்படி இருக்கு, இதுல ஃபியூஸ்டா இருக்கா, அது வந்து செப்பரேட்டா இருக்கா, இந்த மாதிரி ஸ்கல்லா இருக்கட்டும், ஹார்ட் இந்த மாதிரி. அதுல நம்மளுக்கு ஒப்பிட்ட இதுல வந்து என்ன கை கால்கள், மூளை இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலா தாடை, கச்சைகள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கும் போது அப்ப இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, கொஸ்டின் வந்து நம்மளுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியா பார்க்க வந்து ரொம்ப பெருசா தெரியும். ஆனா அங்க வந்து எல்லாமே படிக்கவே தேவை கிடையாது. நம்மளுக்கு செலக்டடா எது டிஃப்ரெண்டா இருக்கோ அது மட்டும்தான். அதை நல்லா படிச்சாலே போதும். கண்டிப்பா வேற மற்றது எல்லாத்தையும் வளவள குலகுலன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒண்ணுமே ஞாபகம் இல்லாம இருக்கிறதுக்கு செலக்டடா சில இது அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். ஓகேவா? இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டை வந்து நம்ம கண்டிப்பா இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.